வார்த்தையின் வல்லமை. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். வார்த்தையின் வல்லமை, இறை வார்த்தையின் வல்லமை, கடவுளுடைய வார்த்தையின் வல்லமை. எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம், அவனுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் கருக்கு வாய்ந்த, எந்த வாளினும் கூர்மையானது, ஆவின் உள்ளாழத்தையும் ஆன்மாவின் உள்ளாழத்தையும் ஊடுருவி பாயக்கூடியது, உள்ளத்தின் கருத்துக்களை எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்கக்கூடியது கடவுளுடைய வார்த்தை. யோவான் 8:32 பிரகாரம் விடுதலை கொடுப்பது கடவுளுடைய வார்த்தை. மத்தேயு நட்சத்திரம் 8:16 வாசிப்பது போல ஒரே ஒரு வார்த்தை பேய்களை ஓட்டுகிறது, நோய்களை நீக்கிறது. கடவுளுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. திருப்பாடல் 107:20 வாசிப்பது போல வார்த்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். கடவுளுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. யோவான் நட்சத்திரம் 15:3 வாசிப்பது போல அவர் வார்த்தையை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. திருப்பாடல் 119:11 வாசிப்பது போல அவனுடைய வார்த்தையை சுமக்கின்ற பொழுது பாவம் நம்மை நெருங்குவதில்லை. அவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இத்தகைய நிலையிலே ஆண்டுடைய வார்த்தையை பார்ப்போம், படிப்போம், கேட்போம், தியானிப்போம், அறிக்கை செய்வோம். யாக்கோப்பு 1:22 பிரகாரம் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அந்த வல்லமை நமக்குள் செயல்படும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.